இப்போது நாம் மேடையில் காணப்போவது ஒரு சராசரி கதை அல்ல, ஒரு கனவும் அல்ல. நம் கற்பனைக்கு அப்பால் இருக்கும் ஒரு உலகத்தின் கதவு. நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச உலகம் என்ன? நாம் காணும் நம் கண்களை சுற்றி உள்ளவைகளும், நீரும் நிலமும் பிரபஞ்சமும் இந்த சூரிய குடும்பமும் அவை பற்றி நம் அறிவியலாளர்கள் ஆராய்ந்து சொல்வது மட்டும்தானா? ஒருவேளை இதை தாண்டி வேறு சில உலகம் இருக்குமா? அப்படி இருந்தால் அவை எப்படி இருக்கும்? அங்கு என்ன இருக்கும்? கிறிஸ்டோபர் நோலன் படங்களில் பார்க்குற மாதிரி ஸ்பேஸ், டைம் டிராவல் அப்படிலாம் நம்ம கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு உலகத்தையும் நம் புராணத்திலும் இலக்கியத்திலும் நாம் அறிந்த நம் ஆதிக்குடிவேந்தர் ஐயன் முருகனின் சினத்தால் உருவான உலகையும் கலந்து எங்கள் கற்பனையில், அதாவது முருகனோலன் ஸ்டைல்ல உருவான ஒரு வித்தியாசமான உலகம் இது. பேரண்டத்தில் இருக்கும் பல சூரிய குடும்பங்களில் இதுவும் ஒன்று. அந்த சூரிய குடும்பத்தில் 6 கோள்கள் உள்ளன. அதில் நாம் காண இருக்கும் இந்த அழகிய கோளின் பெயர் அம்புவி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பில்லை, ஏன்னா இது எங்களோட கோள், நாங்க வச்ச பேரு அம்புவி. போகர், அகத்தியர், திருமூலர், புலிப்பாணி, சட்டைமுனி, கருவூரார் போன்ற சித்தர்களின் அறிவியல் ஞானத்தால் புதுமைப்படுத்தப்பட்டது. இங்கு வாழும் மனித இனத்தின் பெயர் ஒளி மனிதர்கள். இவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாரதியார், ஔவையார், திருவள்ளுவர், வேலுநாச்சியார், ராஜராஜ சோழன் போன்ற தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் தொண்டாற்றிய தமிழ் ஆசான்களை இவர்கள் இனமாக மறு உருவாக்கம் செய்துள்ளனர். சரி, ஏன் இவங்கெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னு அவங்க கிட்டேயே கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன்னா எங்களை பொறுத்தவரை தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, அற்புதமான காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி. எங்கள் இனமும் எங்கள் உலகமும் செம்மையாக செயல்பட தமிழ் பேசும்போது வெளிப்படும் காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் இவங்கெல்லாம் எப்படி அந்த கிரகத்துக்கு போனாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி சொல்லணும்னா, எவல்யூஷனரி கான்டினியூம் வழியாக உடல் வடிவம் மாறி இருந்தாலும் உயிரும் அறிவும் நிலைத்திருக்கும் பயாலஜிக்கல் டிரான்செண்டன்ஸ் நிலையை அடைந்து மனித இனத்தை தாண்டிய போஸ்ட் ஹியூமன் சிவிலைசேஷனாக ஆஃப் வேர்ல்ட் ஹேபிட்டட் எனப்படும் பூமியை தாண்டி அந்த உலகில் அவர்கள் இனத்துடன் அவர்கள் இனமாகவே வாழ்ந்து வருகின்றனர். புரிஞ்சிருச்சா? இல்ல, நாங்க புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கிறோம். நம்ம கதையில ஒரு பையன் இல்ல 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் செய்யறது தவறுனே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அம்புவி வாழ் மக்கள் பாடம் எடுக்க போறாங்க. அத நாங்க படமா எடுத்திருக்கோம். உங்களுக்கு அத ஒரு சின்ன படமா காட்ட போறோம். எங்கள் நாடகத்தின் தலைப்பு அயலான் அதிகாரம். காட்சி 1. இடம் பூமி. Hey வாடா, இந்தியா வெகேஷன்ல எப்படி போச்சு? It was very great auntie. I got you all Indian snack. டேய், மன்னிச்சிடுங்க அத்தை, பயணம் மிக சிறப்பா இருந்தது. அம்மா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா தமிழ்னு? அம்மா, அவன் இங்க நைட்டு ஸ்டே பண்ண போறான். ஆன்டி கிட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டான். இவன் என்னடா சொல்றான்? ஆமா அத்தை, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னான். அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னவோ போங்கடா, நான்லாம் தமிழ் அவ்வளவு விரும்பி உணர்ந்து படிச்சேன். இவன் தமிழ்னால சலிச்சுக்கிறான். அம்மா உன் தமிழ் ஆர்வத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு எனக்கு பசிக்குது, தோசை சுடுறியா? படிடான்னு சொன்னாலே இவனுக்கு உடனே பசிச்சிரும். சரி, நான் 2 பேருக்கும் தோசை ஊத்துறேன். ஆளுக்கு எத்தனை தோசை வேணும் சொல்லுங்க. அம்மா எனக்கு 3 தோசை. அத்தை எனக்கு வேணாத்தா, நான் வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன். ஒரு தோசையாவது சாப்பிட்றா? இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல. சரிடா, நான் தோசை சுடுற வேலையை பாக்குறேன். என்னோட அப்பா தேங்க்ஸ் கிவிங் டேல இந்த மெட்டா கிளாஸ் வாங்கி தந்தாடுறா. என்னடா 3 தோசை சொன்ன, 2 தோசை குப்பையில போட்டிருக்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. என்னம்மா வித்தியாசமா திட்டுற? அத்தை திட்டலடா, பாரதியார் பாட்டு எடுத்துக்காட்டா சொல்லி வருத்தப்படுறாங்க. தோசைக்கு பாரதியார் பாட்டா? அதாவது உன் மேல அன்பு, பாசம், நேசம், அக்கறையெல்லாம் வச்சு உனக்காக பாசமா சுட்டு கொடுத்த தோசைய குப்பையில போட்டுட்டல, அத நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் இந்தியால தமிழின்
பெருமைன்னு ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணடா. ஓஹோ சரி அதை விடு. நீ சொன்னதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். காட் இட், இத கேளு. சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிடு. ஓகேமா. டேய் அத்தைக்கிட்ட சாரி கேளுடா. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்கடா. 1 hour later. அப்பா ஒரு வழியா தமிழ் ஹோம்வொர்க் முடிச்சாச்சு. ஏதோ பேசணும் சொன்னீங்க, அதை சொல்லு. ஐடியா என்னன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோம். நேம் என்னன்னா வியர்ட் ஃபுட்டீஸ். தோசைக்கு ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடுற மாதிரி, கேக்ல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுற மாதிரி. யாக், ஐ டோன்ட் லைக் திஸ். ஓகே, அப்போ வீலாக் பண்ணலாமா? அமெரிக்கால எப்படி கார் வாஷ் பண்ணுவாங்க, அமெரிக்கால எப்படி ஹாலோவீன் கொண்டாடுவாங்க. ஆல்ரெடி அமெரிக்கால நிறைய ஆன்டிஸ் இத பண்றாங்கடா. அட போடா, நீ ஐடியா சொல்லு. டேய் தமிழ் ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர் பத்தி பேசலாம்டா. தமிழ் லிட்ரேச்சர் பத்தி பேசினா பலாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போகுதுடா கதை. கண்டென்ட் கொட்டி கிடக்குதுடா. டேய் போன வாரம் கண்டென்ட் இந்த வாரம் பழசாயிடுது. பல்லாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி என்ன டைனோசர் கதையா? தமிழா போரிங்டா, போடா டேய். ஆரம்பிக்கலாங்களா? காட்சி 2. நம்ம எங்க இருக்கோம்? யாரு இவங்க? கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அன்புவி தங்களே அன்புடன் வரவேற்கிறது. டேய் யாருங்க நீங்க? எங்களை எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். இது மனிதர்கள் வாழும் பூமியே அல்ல. சொல்ல போனால் இது உங்கள் சூரிய குடும்பமே அல்ல. அப்போ நீங்க என்ன சன் டிவி? எங்கள் சூரிய குடும்பத்தையும் எங்கள் கோளான அம்புவியையும் உருவாக்கியவர் யார் என்று இக்காணொளியில் பாருங்கள். நல்ல நாடகம். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். இவ்வாறு எங்கள் தலைவன் சேயோனின் கோபத்தால் உருவானது எங்கள் சூரிய குடும்பமும் எங்கள் கோளும். எங்கள் இனத்தின் பேர் ஒளி மனிதர்கள். எங்கள் நிரலாக்க மொழியின் பேர் தொல்கா பதிப்பு 1001. எங்களுக்கு தமிழ் மொழி மட்டும் அல்ல, காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி எங்கள் உலகம் செயல்பட உதவுகிறது. இப்ப உங்க விஷயத்துக்கு வருவோம். நாங்க எப்பயும் போல பூமிய வேவு பார்க்க உலா வரும்போது நீங்க தமிழ காணொளி பதிவேற்ற சுவாரஸ்யமா ஒன்னும் இல்லைன்னு பேசுறது கேட்டேன். அதான் கண்டென்ட் கொடுக்கலான்னு தூக்கிட்டு வந்தேன். கண்டென்ட்டா? எங்களுக்கு ஓகே. கண்டென்ட்னு சொன்னாலே வந்திருப்பாங்க போல. நோக்கு வர்மம்லாம் போட்டு வீணடிச்சிட்டேன். தம்பிங்களா அம்புவிக்குள்ள போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பலமுனை சோதனை தாண்டணும், அதாவது மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். அதுக்கு முதல்ல உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு, என்னோட பேரு என் பேரு ஐயா
என் பேரு நலங்கிலிங்க. ஐயா, என் பேரு ஆதித்த கடிகாரன். என் பேரு நரசிம்மவர்மன். என் பேரு குயிலி. முதல் சோதனை, நீங்க ஒரு பாரதியார் பாடல் பாடணும். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெற புழுதியில் எழுவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. அருமை அருமை. இப்போ நீங்க உங்க அம்மா பாசம் பற்றி ஒரு பாட்டு பாடணும். மட்டா கொஞ்சம் காப்பாத்துப்பா. காட் இட். தேங்க் யூ AI. முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. அற்புதம். யாரு எழுதின பாட்டு இது? பால் டப்பாங்க. பால் டப்பாவா? வினோதமான பேரா இருக்கே. முதல் சோதனையை முடிச்சிட்டீங்க. மற்ற சோதனைகளுக்கு நீங்கள் தொடரலாம். இப்படி ஒரு சாஃப்டான பொண்ண போட்டிருக்காங்க. பாய் பாய். ஓரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சிறியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணம்மா. டேய், நான் போட்டிருக்க மெட்டா கிளாஸ்ல இங்க இருக்கிற கண்டென்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்டா. டேய், சூப்பர் ஐடியாடா. காட்சி 3 இரண்டாவது சோதனை. ஏதோ ரெண்டாவது சோதனை சொன்னாங்க, ஆனா இங்க மஷ்ரூம் தான் இருக்கு. என்னடா மஷ்ரூம்ல எழுந்துருச்சு? நீங்க மனிதர்களா இயந்திரமா? என்னங்க கேள்வி இது? உங்களுக்கு தெரியாதா? நாங்க மனிதர்கள். நீங்கள் மனிதர்கள் என்றால் இந்த குழந்தைகள் நடனம் ஆட, தமிழ் பாடலை இசைக்க செய்யவும் அப்படிங்க பாட்டு பிளே பண்றது. எங்களது செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கலைமேகலை என்று அழைத்து நீங்கள் கூறும் பாடலை இசைக்க செய்வார். கலைமேகலை போன்னா ஹலோ. பாட்டு போனா என்ன பண்ற? கலைமேகலை play Harris vibes. இசைக்க தொடங்குகிறது. நங்காய் நிலாவி தங்காய் மங்காய் நீதானே செங்காய் பாவாய் என் தோழி ஆவாய் பூவாய் நிற்காதே தீவாய் முந்தாக்கு நீ மங்கனி சிந்தாமணி வா வா அம்சவேணி பௌர்ணமி ரதனி ருணாலினி நீ என் ஸ்வப்னராணி. உன்னை பார்த்ததும் ஊரை விட்டு ஆங்கிலம் ஊடி போனதென்ன சீராட் செம்மொழி செந்தமிழ் தான் என் மொழி என்றே ஆனதென்ன. பழப்பழக்கிற பகலானி படப்படக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழையடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி வானவெல்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா காலம் காலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா. எங்கிருந்தாலும் நாங்க என்ன செஞ்சாலும் தமிழோடு தானே எங்க சந்தோஷம் சங்கீதம் வா 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 பசங்க பசங்க தமிழ் தமிழ் பசங்க பசங்க. காட்சி 4 மூன்றாவது சோதனை. அடுத்த சோதனை என்னப்பா? கால் வர வலிக்குது. சரி, நான் அந்த பாறையில போய் உட்கார்றேன்.
என்னோட பாறையெல்லாம் எழுந்துருச்சு. உங்களுக்கான கேள்வி, ஊ கூட்டல் ஆ எவ்வளவு? டேய் எப்படா ஊவையோ ஆவையோ கூட்டுறது? ரெண்டுமே எழுத்துல. ஹே ஐ ஃபவுண்ட் இட். பதில் வந்து 10. சரியான விடை. இந்த குழந்தைகள் நடனமாடு தமிழ் பாடலை இசைக்க செய்யவும். கலாமைகளை அடிச்சு தூக்கல. இந்த ஆரம்ப புதுசு வரலாறு பெருசு. இந்த மானுட குலமோ நீங்க புகழ தொட்டது கிடையாது. சாயிர பொழுதும் மார்பல இருக்கும். எந்த எதிரி வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை உன்னை சரிக்கும். உன் மனசை தூக்கி நிறுத்து. உன்னை வீசிட பார்க்கிற எவனோ எட்டு விழனோ வழியை கொடுத்து. கலை வாழும் பூமி அதுதானே சாமி. கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம். வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதையில நீ வண்ணாம உன்ன மனுச்சா உன்ன நீ வழிய காட்டி போக. ரோசை இருக்கா வீசம் இருக்கும் கண்டவும் கையாவ. கோவம் இருக்கா பாரதியின் முட்டாசா. தமிழன் என்று சொல்லடா தன்னிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தன்னிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. பூமியையும் சுற்றி வந்தேன் பெண்ணை தொட்டும் வந்தேனே. இந்த மண்ணில் ஏதோ ஒன்று வெற்றுமொழி சொற்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தேனே. என் தமிழில் ஏதோ ஒன்று. நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம்தான். உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். 7 கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர்தான். அது வெறும் பெயர் இல்லை எங்கள் உயிர்தான். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. ஆயிரம் ஆண்டாகியும் தமிழ் தரணியை ஆளும். கல்லணையில் பட்ட காற்றும் காவிரியில் கொடியேற்றும். ஓலைச்சுவடிக்குள் உள்ள அறிவியல் தான் போற்றும். சிங்க இனம் என்றும் சேரும் ஜல்லிக்கட்டு சொன்ன வீரம். வீரம் மட்டும் நல்ல காதல் சொல்ல சொல்ல தேனூரும். இமயம் அதன் முடியில் பெயர் எழுதிய தமிழ். காட்சி 5 இறுதி சோதனை. என்னடா நான் கோல்டன் எக்ஸன் அனுப்பேன், ஆனா எங்கேயோ குழந்தைங்க தான் இருப்பாங்க. நீங்க கேள்வியை கேளுங்க சார், அவன் பதில் சொல்லுவா, நான் பாட்டு போடுறேன். உங்களுக்கான இறுதி சோதனை கேள்வி. உயிரும் அல்ல மெய்யும் அல்ல உயிர்மெய்யும் அல்ல. சொல்லுக்கு முதலிலும் வரமாட்டான், சொல்லுக்கு இறுதியிலும் வரமாட்டான். குறிலுக்கும் வல்லினத்துக்கும் இடையில் மட்டுமே வருவான். ஆனாலும் தமிழ் அன்னைக்கு இவன் ஒரு தனி ஆயுதம். அவன் யார்? டேய் யார் அவன்? டேய் உயிரும் அல்ல மெய்யும் அல்ல தனி ஆயுதம். ஆயுத எழுத்துடா. அக்குடா அக்கு அக்கு. சரியான விடை. ஊர்காவல் தெய்வத்தின் பாடலை இசைக்க செய்வோம். கலமேகல காட் மோட் ஆன். சரவெடி இசை இசைக்கப்படுகிறது. இந்த பாட்டு நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு ஓஜி சாங் தான் வேணும். ஏத்தா கலை மேகல நம்ம பாட்ட வரி. அந்த வெள்ள நல்ல குதிரையிலே வெள்ள நல்ல குதிரையிலே வெள்ள நல்ல குதிரையிலே நீ வேகமா வந்திரையா 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 வந்திரையா. அங்க இடி முழங்குது அருப்பசாமி தங்க கலசம் நின்றுது. அங்க இடி முழங்குது அருப்பசாமி தங்க கலசம் நின்றுது.
அடுத்து நம்ம பயணிக்க போற இடம் மகா ஞானிகள் வாழும் புனித நகரம் கல்வி களஞ்சியம். கண்டென்ட் கண்டென்ட். என்ன மாறா, நலமா? நலமையா? தாங்க நலமா? நலம் நலம். ஓ, மனிதர்களா என்ன தவறு செய்தார்கள்? பெரிய சம்பவம் தான். தம்பிங்களா, இங்க உங்களில் யார் அடுத்த ஆதி பகவன்? போட்டி நிகழ்ச்சி நிறைவு பெற்று கலை நிகழ்ச்சிகளும் பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கு. அமைதியாகணும், சரியா? சரிங்க. கணம் வந்தது. ஒலியும் ஒலியும் தொடங்குக. முதலாவதாக அறத்தின் வழிகாட்டி ஔவையார் அவர்களையும் அவரின் அணியையும் பெருமையுடன் வரவேற்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பைக்கு வேர். எட்டு தொகை எட்டு கிள்ளை எம்பூருக்கு பட்டுகளை சொட்ட சொட்ட சொல்லி நெஞ்சம் சொக்க வச்ச சோதி மொழி. பத்து பாட்டு சொல்லும் மண்ணின் சத்து பாட்டு அருகினையை விட்டு வித்த நட்டு எங்கள் சத்துலான சூறமொழி. விஞ்ஞானம் சொல்லும் அந்த விஞ்ஞானம் என்னவென 90 காப்பியத்தில் காட்டிவிட்ட ஆதிமொழி. அடிக்கு சொல்ல வைத்த நல்லுலகின் தொல்லறத்தை ஈரடிக்கு சொல்ல வைத்து 8 வரை செல்லும் மொழி. வேந்தர் ஆண்ட மொழி, முச்சங்கம் கண்ட மொழி, பாவேந்தர் வேந்தர் என பாருவென்று வாழ்ந்த மொழி. போர்ப்பரணி பாடும் மொழி, போரிலற பார்த்த மொழி, ஆர்ப்பரித்த வங்கம் தாண்டி ஆட்சி செய்த அன்பு மொழி. இளமைக்கு பார், இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்கதற்கே. தமிழ் எங்கள் அறிவுக்கு போர், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வார். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வாழமிக்க ஊழமுற்ற தீ. ನಮ್ ನಟ ಮುನೇದ ನಟನಗೆಯುಂ ತೀರಿನವಾದ ಆಗಿ ಚೂರಿವಾದಿನವಾದ புரட்சி சிந்தனைக்கு வித்திட்ட தமிழினத்தின் பெருமை மகாகவி பாரதியாரையும் அவரது அணியையும் பெருமையுடன் வரவேற்கிறோம்.
விட்டு இருட்டுல கிடந்தே தவிக்காத நீ அடக்குற மனுஷன மதிக்காத தமிழ வரலாற்று எழுதும் தலைவர் தமிழ வரலாற்று எழுதும் தலைவர் மன்னாரி மன்னரல்ல மன்ன நம்பி நின்னாங்க மரத்தோட வீரங்க சண்டை செய்ய சொன்னாங்க அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தகிடதித்தோம் தகிடதித்தோம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். ஐயா மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா இந்த போட்டியை எப்படி நடத்துனீங்க சின்னதா மாதிரி காட்ட முடியுமா? செஞ்சிட்டா போச்சு. எங்கே உன் நண்பனை பற்றி ஒரு பாடல் பாடி செய்து காட்டுகிறோம். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகபலி தேவையில்லை. நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தமில்லை. உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா. அருமை அருமை. மாறா, இவர்கள் கேட்டதை செய்து காட்டு. சரி ஐயா. பிள்ளைகளை தயாராகுங்கள். துரித வினாக்கள் சுற்றை தொடங்கலாம். ஆ பசு, ஈ கொடி, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், கோ அரசன், கை ஒழுக்கம், சே உயர்வு, பே மேகம், மே அன்பு. திருக்குறளில் தமிழ் என்று சொல்லே கிடையாது. சரி தவறு? சரி. திருக்குறள் உயிரின் முதலில் ஆரம்பித்து மெய்யின் இறுதியில் முடியும். சரி தவறு? சரி. தமிழன் 1 முதல் 9 வரை கூறுக. கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். வாரத்தின் 7 நாட்களை கூறுக. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அழிவில் வியாழன், வெள்ளிக்காழி. உயிர்மை எழுத்துகளின் அகர வரிசை மட்டும் கூறுக. கசட தபர எழல வளல ஞனனமன. வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் உ ஊ, கோபத்தில் ஏ ஏ, மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கனையில் ஔ, விக்கலில் அக்கு. தம்பி போதுமா இல்ல இன்னும் வேண்டுமா? ஐயா தமிழ் ஜன்சி லாங்குவேஜோட அட்வான்ஸா இருக்குங்க ஐயா, போதுங்கய்யா. விழா நாயகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஐயாவின் வருகை. காலம் வாழ்வில் பொன்னானது அதை கவனம் வைத்து முன்னேறிடு. ஆசை மிகவும் பொல்லாதது அதன் காதை திருகி கரை சேர்ந்திடு. உலகின் அழகு எது சொல்லவா, எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா, உயர்தர வீரம் எது சொல்லவா, சுய தவறுணரும் செயல் அல்லவா. நெற்றியில வேணும், நெற்றில் நேர்ம வேணும், மற்றதெல்லாம் எண்ணம் போல தானா வந்து சேரும். விரதது இருக்கிறது விடியலை எடுப்பிடு, எதற்கும் நீ அஞ்ச கூடாது. கனவுகள் நடந்திடும் அதுவரை வாழ்க்கையில் நொடியும் நீ துஞ்ச கூடாது. வெற்றியாளரை அறிவிச்சிடலாமா? மார்கழினா பனி ஜெயிச்சது ஔவையார் அணி. என்னங்க அவங்க வெற்றியை நீங்க கொண்டாடுறீங்க, நீ பேச நான் பேசான்னு அடிச்சுக்க மாட்டீங்களா? இறங்கியால் நீ வெல்லாததும் உன் பேரன்பினால் அட கை கூடுமே. தாராளமா நீ நேசம் வச்சா அட தாறு மாறா மனம் கூத்தாடுமே. சிரிப்பாக்கும் ஆளு முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவான். குழந்தை போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம். நீ புண்ணு வெலாசு புண்ணு வெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ விட்டு வெலாசு விட்டு வெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். தம்பிகளா, நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நான் செல்லும் முன் உங்களுக்கு 2 திருக்குறள் சொல்கிறேன். மருந்தனா வேண்டாவாம் யாக்கேக்கு, அருந்தியது அற்றது போற்றியுனின்.
பெரியாரை பேணாது ஒழுகீர், பெரியாரால் பேரா இரும்பை தரும். இந்த 2 திருக்குறளை ஏன் சொன்னேன் என்று உங்களுக்கு புரிய வரும். நாங்கள் வருகிறோம். ஐயா, எங்களுக்கு தேவையான தமிழ் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. எங்களை வீட்டுல விட்டுறீங்களா? தம்பிங்களா, இனிமேதான் ஆட்டமே இருக்கு. வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம். குறிஞ்சி குமரன் நிறையாகி, முல்லை கொடியாகி, பாலை படையாகி, மருத நிலமோடு நெல்லாடி, நெய்தல் கடலாடி, தமிழன் நிலமாகி, தரகடல் வான்தொட நடுங்கின எதிர்ப்படை, சரித்திரம் அறியட்டும் தமிழனின் தனிக்கதை, தலைமுறை அறிந்திட எழுதுகோள் எடுத்துரை. அவமானம் தமிழாவும் அடையாளம், அகர முதல ஆதி பகவன் ஈரம் குறையாத அறதி பாதகை மறவாத தமிழன். நான் தமிழ், நான் தமிழ், நான் தமிழ், நான் தமிழ், நான் தமிழ், நான் தமிழ், நான் தமிழ். தம்பிங்களா, இது வீரமிக்க மக்கள் வாழும் நகரம், வேல்படை நிலையம். ஆமா, இங்க என்ன நடக்குது? கபடி மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டியில ஜெயிச்சதுனால வீரத்தாய் வேலுநாச்சியார் அவர்களுக்கு மேலாண்மை திறன் மிக்க ராணி மங்கம்மா அவர்களின் மேற்பார்வையில் அம்புவியின் தலைமை காவலர் பதவி வழங்கப்படுகிறது. வேலுநாச்சியார், ராணி மங்கம்மா, யாரு இவங்க? கேள்விப்பட்டதே இல்லையே. அப்புறம் இவ்வளோ பெரிய பிளானட்டோட கார்டியன் பொசிஷனுக்கு ஜல்லிக்கட்டு கபடி போட்டியில ஜெயிச்சா போதுமா? சில்லியால. ஏய் சுமாரே, பூஜை முடியட்டும், உனக்கு இருக்கு. ஹே ஹே, என்ன பண்ணீங்க? ஏன் கோவப்படுறாங்க? என்னன்னு சொல்லுங்க, நான் உதவி செய்யறேன். குயிலி நீங்களா? இவன் எப்பயும் போல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான். உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்களே சாஃப்டான ஆளு. அப்படியா? நானா மென்மையான ஆளா? குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா? குக்கு, குக்கு. பூஜை முடியட்டும், பாத்துக்கலாம். நாம் அதிரும் களத்தில் இறங்கி சுத்தம் செய்யும் ஒரு வேலவனாம். செதறி கதற உருமி உதற காப்பதனால் கருவு சாமி வராம் பாரும் குதிரை ஏறி ஆடும் கடல் அலைகள் தாண்டி கருவே அரு உருவமாகி தமிழ் நாகரிகத்தின் தூண் ராஜராஜ சோழன் அவர்களின் வருகை. சிந்தித்தோம் பெரும் தேச கனவினை சந்தித்தோம், கடும் போரின் கெடுவினை உந்தித்தோம், கொடும் கூற்ற பகையளித்தோம். மன்னித்தோம் அடி வீழ்ந்த பகைவரை கண்டித்தோம், எதிர் நின்ற கயவரை கண்டித்தோம், அடங்கார சிறையெடுத்தோம். கற்பித்தோம் உயிர் சோழம் என, ஒப்பித்தோம் அதை வேதம் என, வேதம் தொட்டு வானம் கெட்டு வெங்கை புலி மயம் நாட்டு. வீரத்தின் முகவரி கட்டுபொம்மன் அவர்களின் வருகை.
பதறுதா நெஞ்சம் அதிரணும் மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறணும் மாமே வருவது கட்ட பொம்மண்டா அடடா இவனா ஜெகதம் எனிமிக்கலாங்கானே இவனும் மறைக்க முடியாது தோள் கொடுத்தா முதுகில் குத்தும் ஊரே கேங்குக்குள்ளைய குடி பறிப்பான் உச்சாராயிரு அவன் தொண்ண கொடியில் மாட்டிக்குவான் கொஞ்ச நாள் பொறு நீ விசுவாசியா கூட இருந்தா ஹாத்துல வைப்பேன் நீ வித்த காட்ட முடியாது நான் கோப்பன் மாவீரர் மருதநாயகம் அவர்களின் வருகை. பிறந்தது பனையூறு மண்ணு மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று வளர்ந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது சரித்திரம் ஆண்டவரே நீ ஏத்தி பாடு பாரு நீங்க வா. உனக்கு என்ன கபடி ஜல்லிக்கட்டுனா ஏளனமா இருக்கா? அதோட சிறப்பு பெருமை பலன் என்னன்னு தெரியுமா உனக்கு? இத கவனி. வேட்டை தமிழம் வெறுத்தனோ இது வீர மரத்தி போர்க்களம் இது கூந்தல் முடிச்சு குதிக்கிட்டு புயல் நீல் தருக்கிட்ட பாரதி மகள் வீர தமிழ விதைச்சு விட்டது ஆதி தமிழ அனுப்பி வச்சது வேட்டை கலையின் அடையாளம் இது நேரில் இருக்கும் சரித்திரம் இது முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு அடக்கி ஆடுது முரட்டுக்காடு நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராதோ வெற்றியும் விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்த காணுவோம் என்னாலுமே. அப்புறம் ராணி மங்கம்மா யாருன்னு கேட்டல? ஆண்மையுள்ள ராணி இவள் ஆள வந்த ஞானி இவள் ஆண்களோடு போட்டியிட்டு போற்றதில்லை வானடிந்த பெண்ணிலவும் தேய்வதுண்டு சாய்வதுண்டு நான் அடிந்த கிரீடம் என்றும் சாய்வதில்லை. என்ன மன்னிச்சிருங்க தாயே. டேய் தம்பி, ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம பேசவே கூடாது. நீ என்னடானா ஏளனம் பண்ற? தெரியாம பேசிருப்பான். இவனை மன்னிச்சுங்க தாயே. நீங்க பதவியேற்கும் நேரம் வந்து விட்டது. பதவி பிரமாணம் செய்து வைக்க கட்டடக்கலை வேந்தன் நரசிம்மவர்மன் அவர்களை பெருமையுடன் அழைக்கிறோம். சிங்கம் புலிய கண்டா மறுத்தி நிப்பா பொண்ணு
எவ்வளவு பெருமையான மொழி, எவ்வளவு பெரிய நாகரிகம். தமிழ் மொழியையும் மண்ணையும் காப்பாத்த எவ்வளவு பேரு பாடுபட்டிருக்கீங்க. இதெல்லாம் தெரியாம ஏளனமா பேசிட்டேன். என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல தம்பி, வருத்தம் தான். அதுவும் நீ இங்க இப்ப பேசினதுக்கு இல்ல, நீ உன் வீட்ல உன் அம்மா கிட்ட நடந்துகிட்டதுக்கு. புரியலங்க. உன்னோட அம்மா உன் மேலயும் தமிழ் மேலயும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியுமா? எந்த அளவுக்குனா உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கவிதையா எழுதி வச்சிருக்கா. ஏன் நீ மொத நெகம் கடிச்சது கூட அவ கவிதையா எழுதி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட உன் அம்மா உனக்கு பாசமா சுட்டு கொடுத்த தோசைய நீ குப்பையில போட்டிருக்க. ஏன்டா வீணா இருக்கனான்னு கேட்டா நீ ஏளனம் பண்ணிருக்க. தம்பி, எங்களுக்கு வேற மொழிகள் தெரியாம தமிழ்னு சொல்ல பல மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தமிழ் எவ்வளவு பெருமையான மொழின்னு புரிஞ்சது. And at last, don't hurt her feelings hereafter. Got it? நீ திரும்பி போற நேரம் வந்துடுச்சு. நீ போகிறதுக்கு முன்னாடி நீ போட்டிருக்க கண்ணாடியில ஒரு குறும்படம் புடிச்சிக்கலாமா? அது தெரியும் தம்பி, பரவாயில்ல, படம் புடி. சரிங்க தாயே. நூ ஊ கா. சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். அதான் மன்னிச்சு வாழ்த்திட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்டா நீ ஃபீல் பண்ற? இவ்வளோ பேரும் சொன்னாதான் என் அம்மாவோட அன்பு அக்கறை எல்லாம் எனக்கு தெரியணுமா? அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்ப நீ உணர்ந்து வருத்தப்பட்டியோ அவ்வளவுதான்டா, இனிமே எல்லாம் சரியாயிடும். அட போட, எனக்கு கஷ்டமா இருக்கு. தம்பிங்களா, கிளம்பலாமா? ஐயா, நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. It's okay boys, let's start. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, தோறும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஓடும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, எதையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தான் நீ, வேறெல்லாம். காட்சி 8 மாற்றத்தின் துவக்கம். அடடா, என்ன அதிசயம்! 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து உக்காந்துருக்கீங்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. நான் கோவமா இருக்கேன்னு நீ சமாதானப்படுத்துறியா, இல்ல உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? காலையில் தினமும் கண் விழித்தாலே டேய், இது உன்னோட வேலையா? அத்தை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லத்த. அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் போதும்டா, நான் கோவமாலாம் இல்ல, ரொம்ப பண்ணாத. காலை உணவு பண்ண போறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஆகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது.